அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இந்த ட்ரம்மில் வந்து எப்படி நம்ம செடி வைக்கணும், எந்த மாதிரி உரங்களும் சேர்த்து நம்ம செடி வச்சா இந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்கள் காய்க்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பெரிய ட்ரம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, 200 லிட்டர் ட்ரம்மு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கட் பண்ணணும். பாதி கட் பண்ணது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கீழே போட்டுருவாங்க நிறைய பேர். அது வேஸ்ட் ஆகாதுங்க. இது வந்து இந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து செடி வைக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வந்துங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் நான் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்றதையும் காட்டியிருப்பேன். முழுமையாக வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாற்று விட்டுருந்தேன். இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. இதில் வந்து நான் என்னென்ன நாற்று விட்டுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது பச்சை பட்டாணி, அப்புறம் அவரைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் புடலங்காய். எங்கள் குரூப்பில் கொடுத்த அந்த வரி புடலையும் போட்டிருந்தேன், அதுவுமே வந்துருச்சு. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்மில் வந்து பாதி ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து கீழே நல்லா பெரிய பெரிய கேப் இருந்துச்சுங்க, பெரிய ஹோல் இருந்தது. அதனால் ஒரு கவர் போட்டு மூடிட்டு லேசாக லைட்டாக வச்சோம். அந்த கவர் வந்து அரிசி கவர். அதுக்கு மேலே மண்கலவைலாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. நம்ம சேனல் வந்து மண்கலவை ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ கூட போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்ச நாள் முன்னாடி. தேவைப்படுறவங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து களைச்செடிகள்லாம் போட்டாச்சு. களைச்செடிகள்லாம் போட்டு மேலேயும் அதுக்கு மேலே ஒரு மண் லேயர் போட்டாச்சு. போட்டுட்டு பள்ளம் எடுத்து இதில் வந்து காய்கறி குப்பை வேஸ்ட் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து என்ன செடி வைக்க போகிறோம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆப்பிள் தான் வைக்க போகிறோம். வாட்டர் ஆப்பிள் வந்து கீழே வந்து இருந்தது, ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருந்தது, அதனால மேலே கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து மொட்டை மாடி, மேலே மொட்டை மாடி கட்டியிருக்கோம். கீழே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி கட்டியிருக்கோம். அங்கே வந்து பழச்செடிகள்லாம் கொண்டாந்து வச்சாச்சு. அதில் பள்ளம் பறித்து கொஞ்சமாக அந்த காய்கறி வேஸ்ட்லாம் இருந்துச்சுங்க, முட்டை ஓடு எல்லாமே இருந்தது, எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எப்சம் சால்ட்டும் போட்டிருந்தேன். எப்சம் சால்ட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆப்பிள் செடி வந்து எடுத்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ தண்ணி போட்டுலாம் இருக்குது. நல்லா அந்த வேர்கிட்ட வந்து நல்லா தட்டி விடணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, கேப் இல்லாமல் நல்லா தட்டி விடணும். அதில் இங்கே வந்து ஆல் சீசன் மேங்கோ இருக்குது பாருங்கள். அதில் வந்து நிறைய நாற்று விட்டுருந்தேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய நாற்று விட்டுருந்தேன். அது வந்து ஒரு கத்திரிக்காய் நாற்று மட்டும் எடுத்து இதில் வைக்க போகிறேன். வாட்டர் ஆப்பிள் செடிக்கு ஓரமாகவே நம்ம இதை வைக்கலாம். ஏன்னா இது நல்லா பெரிய ட்ரம்மு. இது ஓரமாக நம்ம ஒரு 3 செடி வச்சுக்கலாம். ரெண்டு விரலில் எடுத்து நம்ம குழி போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சோம். நல்லா அந்த வேர்கிட்ட வந்து நல்லா தட்டி விடணும். வேர்கிட்ட வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம தட்டி விடணும், அதான் முக்கியம். இப்போ வச்சாச்சு. நம்ம இப்போ தண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம கையோட உயிர் தண்ணி வந்து கொடுத்துடணும். செடி வச்சதுமே எப்போவுமே தண்ணி கொடுத்துடணும் நம்ம. இது வந்து திராட்சை ட்ரம்மு, திராட்சை ஒன்று வச்சுருக்கேங்க இந்த ட்ரம்மில். முதல்ல சின்ன தொட்டியில் வச்சு அதுக்கப்புறம் தான் பெரிய ட்ரம்மில் மாற்றுறேன். இதுவும் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன், இதுலேயும் தண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பூச்சி வந்துருச்சுங்க. இந்த வாட்டர் ஆப்பிளில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். இதுதாங்க அந்த ட்ரம்மு. இந்த ட்ரம்மில் வந்து நம்ம கீழே வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 கல் வச்சுருக்கேன். பிளாக்னு சொல்லுவாங்க. நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த கல் வந்து, பிளாக் ஸ்டோனு. அது எடுத்து வந்து ஒரு 3 கல் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 தான் வச்சேன், இதுக்கு வந்து 3 வச்சுருக்கேன். 3 கல் வச்சுட்டு அது மேலே இந்த ரவுண்டு வச்சிடணும். ஏன்னா கீழேயும் கேப் இருக்கும், மேலேயும் கேப் இருக்கும். அந்த கல் மேலே இதை வச்சுட்டு அது மேலே வந்து அந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம க்ரோ பேக்லாம் வைக்கிற ஷீட்டு, இந்த ஷீட் எடுத்து மடித்து அதில் அடியில் வந்து கட் பண்ணி ஹோல் போட்டுட்டேன். கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம், சிசர் வச்சு நல்லா அடியில் ஹோல் போட்டுட்டு ஒரு 5-6 ஹோல் போட்டுட்டேன். போட்டுட்டு அதை மடித்து வச்சுட்டேன், ஒரு 4ஆக மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மண்கலவை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஏற்கனவே, அது வந்து ஒரு பையில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து நல்லா கொட்டி கிளறிட்டு கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டோம். உயிர் உரம் வேப்ப புண்ணாக்கும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து சேர்த்துடலாம். அதில் இதுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து மண்கலவை பண்ணோம்.
பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு லேயர் வந்து களைச்செடிகள்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் குப்பை காய்கறி குப்பையெல்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடிட்டு இதுலேயும் நாங்கள் வந்து செடி வச்சுட்டோம். இதில் வந்து புடலங்காய் வச்சுருந்தோம். புடலங்காய், அவரைக்காய், அப்புறம் நீட்டு புடலை, பர்மன் புடலை வச்சுருந்தோம். கொஞ்சம் பர்மன் புடலை இப்போ பாருங்கள், இது நல்லா காய்ச்சிச்சு. பர்மன் புடலை இந்த புடலைலாம். அப்புறம் நாங்கள் வரி புடலை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் செக் பண்ணுங்கள், பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன். அதிகமாக ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன் நான் வந்து அறுவடை அதிகமாக. இது வந்து பாலவரங்க. இதில் வந்து பாலவரம் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பச்சை பட்டாணி அதெல்லாம் வரவே இல்லைங்க, மற்றதெல்லாம் வந்துடுச்சு. அது நிறைய முளைச்சி வந்துச்சுங்க, ஆனால் மழையில் வந்து போயிடுச்சு. நீட்டு சொரை இதுவுமே சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெண்டைக்காய். குட்டி குட்டியாக காய்க்குதுங்க அது. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக குட்டி குட்டியாக வருது. ஆனால் இது ஏதோ ஒரு குருவிக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க, அதே வந்து சாப்பிட்டு போயிடுது. ஒரு தடவை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த புடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சமைச்சோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.